1803ஆம் ஆண்டு திருச்செந்தூரில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் தான் இது. இறைவனுக்கு வழங்கப்படும் 16 வகை உபசாரங்களில் விசிறி வீசுவதும் ஒன்று. திருச்செந்தூரில் சுப்பிரமணிய சுவாமிக்கு அர்ச்சகர் வெள்ளியிலான விசிறியை வீசுவதை கண்ட லூசிங்டன் என்ற ஆங்கிலேயர், உங்கள் கடவுளுடைய சிலைக்கு வியர்க்குமோ என்று கேலி செய்தார். எங்கள் சண்முகனுக்கு வியர்க்கும் என்று கூறி முருகன் சிலைக்கு அணிந்திருந்த மாலையையும் கவசத்தையும் அகற்றி காண்பித்தார் அர்ச்சகர். அங்கே முருகன் திருமேனியில் திட்டு திட்டாக வியர்வை அரும்பி இருந்ததை கண்ட லூசிங்டன், இது உண்மையாக இருக்க வாய்ப்பில்லையே, என்னை முட்டாள் என்று நினைத்து விட்டாயோ என்று சிரித்து கொண்டே மாலை வீடு திரும்பிய லூசிங்டன் அங்கே தனது மனைவி சூலை என்னும் நோயால் துடித்து கொண்டிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். அதாவது அந்த நோய் ஏற்பட்டவருக்கு நெருப்பு கங்குகளை விழுங்கியது போன்று வயர் வலிக்கும். அப்போது அவரிடம் பணிபுரிந்த ஒருவர், ஐயா, இது முருகனை இழிவுபடுத்தியதால் நடந்த பின்விளைவு என்றார். கோபப்பட்ட லூசிங்டன் அவனை அடித்து வேலையை விட்டு துரத்தினார். பின்னர் தனது மனைவிக்கு நீண்ட நாள் வைத்தியம் பார்த்தும் மனைவியின் நோய் குணமடையவில்லை. மேலும் நாளுக்கு நாள் வலி அதிகமாகி துடித்து கொண்டிருந்தாள். இதனால் மனவேதனை அடைந்த லூசிங்டன் வேறு வழி தெரியாமல் முருக பெருமானிடம் தனது தவறை ஒப்புக்கொண்டு, என் மனைவியை காப்பாற்று, கோவிலுக்கு தேவையான பொருட்களை என் சொந்த செலவில் வழங்குகிறேன் என மனமுருகி வேண்டினார். அடுத்த நாளே லூசிங்டன் மனைவி பரிபூரணமாக குணமடைந்தாள். இதனால் பூரிப்படைந்த லூசிங்டன் உடனடியாக வெள்ளியிலான குடம் மற்றும் கோவிலுக்கு தேவையான பல உபகரணங்களும் வாங்கி முருகப்பெருமானுக்கு வழங்கினார். இவர் காணிக்கையாக வழங்கிய பொருட்கள் லூசிங்டன் 1803 என்ற குறியீட்டுடன் இன்னும் கோவிலில் இருக்கிறது.